வணக்கம், வந்தனம், சுவாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவை நிகழ்ச்சி. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக கத்திரிக்காயும் குடல் மிளகாயும் வச்சு ஒரு வறுவல் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் குடல் மிளகா வறுவல் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் அது செய்யும்போது அது உள்ள என்னென்ன மசாலா போட போகிறோன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரையாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காரக்குழம்போடு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் குடமிளகா வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கத்திரிக்காய் 1/4 கிலோ, குடமிளகா 1, வெங்காயம் 2 கை, எள்ளு 2 டீஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 2 கை, தனியா 2 கை, காஞ்ச மிளகா 6 நம்பர், வெல்லம் ஒரு சின்ன துண்டு, சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கத்திரிக்காய் குடமிளகா வறுவல். இதில் வேர்க்கடலை, எள்ளு, காஞ்ச மிளகா, வெல்லம் சொல்லியிருக்கோம், சோம்பு சொல்லியிருக்கோம். இந்த வேர்க்கடலை, எள்ளு, காஞ்ச மிளகாய், வெல்லம், சோம்பு போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றுறோம், வெங்காயத்தை வதக்குறோம், கத்திரிக்காய் வதக்குறோம், குடமிளகாய் வதக்குறோம், உப்பு போட்டு வேக வச்சிடறோம். கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிடறோம். இந்த வறுத்த பொடியை போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு மாதிரி அந்த பொடி அந்த கத்திரிக்காயில் சிக்கிக்கிட்டு அப்படியே ஒட்டிக்கிது. அந்த மசாலா கத்திரிக்காயிலையும் குடமிளகாலையும் ஒட்டிக்கிது. நல்ல தயிர் சாதம், இந்த கத்திரிக்காய் குடமிளகா வறுவல் கிளாஸ். நல்ல சப்பாத்தியோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இப்போ அது எப்படி செய்து பார்ப்போம். இப்போது 2 கை வேர்க்கடலை, எள்ளு 2 டீஸ்பூன் சொன்னேன், எள்ளு, காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 5 சொன்னேன். உங்களுக்கு எவ்வளோதுக்கு வேணுமோ காஞ்ச மிளகா நீங்கள் போட்டுக்கலாம். சோம்பு, தனியா ஒரு 2 கை போட்டுக்கலாம், வெல்லம். இதை நல்லா வதக்கணும். சாதாரணமாகவே இந்த கத்திரிக்காயோட வேர்க்கடலை சேரும்போது ஒரு ஸ்வீட்டிஷ் டேஸ்ட்டு கலகலாக இருக்கும். நம்ம பேகின்கா பர்த்தா பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளத்தில் இந்த வேர்க்கடலாம் போடுவாங்க. இது நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக இந்த வேர்க்கடலை வதக்கி வெளில போட்டு அது செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. தனியா 2 கை, வேர்க்கடலை 2 கை, காஞ்ச மிளகா 5லேருந்து 8 நம்பர், 2 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம். இப்போ இதை நல்லா வதக்கிடுச்சு. இந்த எள்ளு, தனியா, மிளகாய் எல்லாம் சூப்பராக வதக்கிடுச்சு. இப்போ இதை பொடி பண்ண போகிறோம். அது ஒரு வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவை நிகழ்ச்சி. கத்திரிக்காய் குடமிளகா வறுவல் பொடி என்ன பண்ணோம்? வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம், தனியா, மிளகா, சோம்பு போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், கத்திரிக்காயும் குடமிளகாயும் வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிடும். ட்ரை ஆகும்போது இந்த அரைச்சி வச்சிருக்க பொடி மேலே தோண மாதிரி போட்டு நல்லா ட்ரை பண்ணிடுறோம். அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது, அதே மாதிரி கீரை சாதத்தோடு சாப்பிடும்போது, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட். இப்போ அந்த கத்திரிக்காய் குடமிளகா வறுவலை செய்யறது அப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் எண்ணெயில் சோம்பு மொத்தம் தாளிக்க போகிறோம். 1 கை வெங்காயத்தை போட்டுருவோம். ஒரே 1 கை வெங்காயம். இல்லை டாஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா வதக்கிட்டு முக்கால் பாகம் வதங்கின பிறகு இதில் குடமிளகா, அதே மாதிரி கத்திரிக்காய் இதையும் போட்டு என்ன பண்ணுறோம், இந்த காயை போடும்போது உப்பு போட்டுரும். அப்போ அதை உப்பு நல்லா பிடிச்சிக்கும். இதை நல்லா டாஸ் பண்ணிக்கிறோம். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த குடமிளகாய்க்கு சூப்பரான ஒரு வாசனை இருக்குது. இதை வதக்கும் போது இந்த குடமிளகா வாசனை சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கொஞ்சம் தாளிச்சிட்டு ஒரு கை வெங்காயத்தை போட்டு வதக்கணும். கத்திரிக்காயும் அந்த குடமிளகாயும் போட்டு வதக்கிட்டோம். உப்பு போட்டோம், தண்ணி தெளிச்சிட்டோம், ஒரு வதக்கு வதக்கிறோம். இப்போ இதில் அரைச்சி வச்சதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பொடியில் வேர்க்கடலை, எள்ளு, காஞ்ச மிளகாய், வெல்லம், தனியா, சோம்பு நல்லா பண்ணும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பொடியை இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான ஒரு கத்திரிக்காய் குடமிளகா வதக்கல், வறுவல், வதக்கல்னு சொல்லலாம், வறுவல்னு சொல்லலாம். இந்த கத்திரிக்காய் வெண்ணெய் மாதிரி வதங்கிடணும். சாதாரணமாக கத்திரிக்காய் பொடி கத்திரிக்காய் நம்ம ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்ன பண்ணுவோம், வெங்காயத்தை வதக்கணும், இந்த மாதிரி கத்திரிக்காயை வதக்கிட்டோம். பொடி பார்த்திங்கன்னா அதில் தனியா, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்டு அந்த பொடி அப்படியே போட்டோம். அது பொடி கத்திரிக்காய். இந்த வேர்க்கடலை பொடி, எள்ளு பொடி, ஒரு சாதாரணமாக எள்ளுக்கும் வேர்க்கடலைக்குமே ஒரு அட்டகாசமாக ஒரு டேஸ்ட் இருக்குது. அது ரெண்டும் சேரும்போது இந்த காய்கறிக்கு ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டேஸ்ட்டு. அது நான் சொன்ன மாதிரி சாதத்தில் பறித்து சாப்பிடும்போது சரி, அதே மாதிரி தயிர் சாதத்தில் தொட்டு சாப்பிடும்போதும் ஒரு அட்டகாசமாக ஒரு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷு. செய்கிறது ஈஸி. அதே மாதிரி வேர்க்கடலை பிடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த டிஷ் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் அந்த குடமிளகா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே இந்த பொடியை போடலாம். இந்த கத்திரிக்காய்னா அதுதான் இப்படி டச் பண்ணால் வெண்ணெய் மாதிரி வதங்கிடணும். இந்த என்ன சொல்கிறீங்க, இந்த கலர் மாறணும். இந்த மாதிரி பழுத்து கலர் மாதிரி வந்துடணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். மெயினாக நீங்கள் கேட்கலாம், எந்த மாதிரி கத்திரிக்காவை இதுக்கு யூஸ் பண்ணணும். பெரிய சைஸ் கத்திரிக்காய், ஆபர்ஜின்னு சொல்கிற கத்திரிக்காய் இருக்குது, நீல கத்திரிக்காய் இருக்குது, அதே மாதிரி பச்சை கலரில் கத்திரிக்காய் இருக்குது, குட்டி கத்திரிக்காய் இருக்குது. ஸோ அது நம்ம இந்த மாதிரி ஒரு வறுவலுக்கு குட்டி கத்திரிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சில சிறு கசப்பு இருக்கும். இந்த குட்டி கத்திரிக்காயில் அந்த ப்ராப்ளமே இல்லை. எல்லா கத்திரிக்காயுமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த கலர் மாறிடுச்சு. இது பாருங்கள், இந்த கலர் தான் வரணும் ஆக்சுவலாக. இப்போது தொட்டு பார்த்தாவே உங்களுக்கு வந்து வெண்ணெய் மாதிரி நல்லா மேஷ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன சொல்கிறேன், இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை போட்டு போகிறோம். இது வேர்க்கடலை, எள்ளு, காஞ்ச மிளகாய், தனியா, சோம்பு, வெல்லம் இது போட்டோம். இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகாலையும் இந்த கத்திரிக்காயிலும் இந்த மசாலா அப்படியே ஒட்டிக்கும். இதை சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். ஒரு கலக்கலான ஒரு டிஷ் இது. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப இது தீச்சிடக்கூடாது. இதை மசாலா வந்து இந்த காய்கறியோட ஜெல் ஆகணும். அவ்வளோதான், இது மாதிரி ஜெல் ஆகணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில், ஃப்ளாட்டான பாத்திரம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் குடமிளகா வறுவல் டக்கரை ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிக்கலாம். ஒரு கரண்டியில் எடுத்து அட்டகாசமாக ஒரு பிளேட்டில் போட்டுருவோம். இந்த மசாலா பாருங்கள் எப்படி ஒட்டிட்டு பாருங்கள், இந்த கத்திரிக்காயிலையும் இந்த குடமிளகாலையும். செய்கிறது ஈஸி. சாப்பிடும்போது ஒரு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் மல்லித்தழை போடலாம். மல்லித்தூள் கூடாது, மல்லித்தழை போட்டுக்கலாம். ஒரு அட்டகாசமான
சூப்பரான சுவையான கலக்கலான கத்திரிக்காய் குடமிளகா வறுவல் வேர்க்கடலையோடு செஞ்சோம். உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது நம்ம செய்ய டிஷ் பார்த்திங்க அப்படின்னா, பன்னீரை வச்சு ஒரு பன்னீர் வறுவல் செய்ய போகிறோம். அந்த பன்னீர் வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பன்னீர் 200 கிராம், வேர்க்கடலை 2 கை, எள்ளு 2 டீஸ்பூன், வெங்காயம் 1 கை, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. பன்னீர் வறுவல் கொஞ்சம் வித்தியாசமா அந்த சாஃப்ட்னஸ் போகாமல் சாதாரணமாக பன்னீர் வறுத்துட்டா ரப்பர் மாதிரி ஆகிடும் இல்லையா, எண்ணெயில் பொரிச்சாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய கிச்சனில் சுவையில் நம்ம பன்னீரை வந்து வறுத்து போட்டதே கிடையாது. ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகணும்னு சொல்லுவோம். பன்னீர்னு சொல்லும்போது பன்னீருக்கு உண்டான சாஃப்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாலை காசுறோம், எலுமிச்சம்பழம் அப்படி இல்லைன்னா வினிகர் ஊற்றி பன்னீர் பாலை திரிக்கிறோம். திரிச்சிட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அது அப்புறம் என்ன பண்ணால் வடிகட்டி நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு அது எடுத்துனா பன்னீர் அது வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தால் க்யூப்ஸாக கட் பண்ணிடுறோம். அந்த பன்னீர் சாஃப்டாகவே இருக்கும். அது தண்ணி நீலாம் போட வேண்டியதே இல்லை. அந்த பன்னீர் சாஃப்டாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. பன்னீர் வறுவல் பேர், ஆனால் நம்ம சாஃப்ட்னஸை மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், வேர்க்கடலையும் எள்ளையும் நம்ம வந்து வறுத்துக்கிறோம். வறுத்து ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிக்கிறோம். வறுத்த வேர்க்கடலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், தோலோடு யூஸ் பண்ணுறோம். அந்த வறுத்த வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்துட்டு அதை ஒன்றும் பாதியமாக, அதாவது கோஸ் கிரைண்டிங் சொல்கிறோம் இல்லையா, நம்ம இட்லி மிளகா அப்படி கரைக்கிற மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றுறோம், வெங்காயத்தை மட்டும் தாளிக்கிறோம், பன்னீரை போட்டு வதக்குறோம், உப்பு போட்டுடுறோம். அந்த அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து டாஸ் பண்ணி போட்டுடுறோம். சப்பாத்தியில் மடித்து ஒரு காட்டி ரோல் மாதிரி சாப்பிடும்போது இந்த பன்னீர் வறுவல் கலகலாக இருக்கும். பூரியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஸ்டஃபிங் கொடுத்தா இதே அந்த மசாலாவை பன்னீர் வறுவலை ஒரு ஸ்டஃபிங் கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங் சொல்லும்போது ஒரு கச்சோரியிலையோ இல்லை ஒரு சப்பாத்திலையோ ஒரு பூரியிலையோ உள்ளே போட்டு அதை பொரிச்சு எடுத்தாலும் சரி, தவால வாட்டி எடுத்தாலும் சரி, உள்ள டேஸ்ட் வந்து ஒரு மசாலா சப்பாத்தி மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போது அந்த பன்னீர் வறுவலை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு வறுக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் வேர்க்கடலையும் எள்ளையும் போட்டுடுறேன். இந்த எள்ளு வேர்க்கடலை கடைசியில் தான் நம்ம வந்து இந்த மிளகுத்தூளை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த எள்ளையும் வேர்க்கடலை வறுத்து இதை ஒன்றும் பாதியமாக தான் பொடி பண்ண போகிறோம்னு சொன்னேன். இப்போ நல்லா அந்த எள்ளு பொரியணும். எள்ளு வாசனையோடு இந்த பன்னீர் சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஷ் இது. சாதாரணமாக நீங்கள் வந்து பன்னீர் செய்யும்போது எள்ளு போட்டுக்க மாட்டீங்க, வேர்க்கடலையும் போட்டு பாருங்கள். நீங்கள் ஒன்று நினைக்கலாம், சில பேருக்கு வந்து இந்த கருப்பு எள்ளு நம்ம இதுக்கு ஆகாது, எள்ளு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெள்ளை எள்ளு, சப்போஸ் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எள்ளு வாசனையே வேண்டாம் அப்படின்னா வெறும் வேர்க்கடலை பொடி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு எள்ளே வேண்டாம் அப்படின்னா ஒரு வேர்க்கடலை மாத்திரம் ஒன்றும் பாதியமாக போட்டு ஒரு கோஸ் கிரைண்டிங்கில் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதை வந்து ஒன்றுங்க பாதியமாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அது வரலும் we will go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் சுவை நிகழ்ச்சி. பன்னீர் வறுவல், எள்ளு 2 டீஸ்பூன், 2 கை வேர்க்கடலை வறுத்து ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றுறோம், வெங்காயத்தை வதக்குறோம், பன்னீரை வதக்குறோம், உப்பு போடுறோம், மிளகுத்தூளை போட்டுறோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டு டாஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமான பன்னீர் வறுவல் ஒரு சப்பாத்தியோடையோ, அதாவது காட்டி ரோல் பண்ணுறதுக்கோ, தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கோ, இல்லை ஸ்டஃபிங் கொடுத்து மசாலா சப்பாத்தி பண்ணுறதுக்கோ, அதே மாதிரி ஒரு கச்சோரியில் பண்ணுறதுக்கோ, மொத்தமாக சொன்னால் இட்லிலையும் வச்சு பண்ணுறதுக்கோ ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. இப்போது
எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு வெங்காயம் ஒரு கை இதில் போட்டுரும். இந்த மாதிரி பொடி போடும்போது நம்ம அப்போதைக்கு செய்கிறோம். இந்த கரம் மசாலா பொடி வேறு அதை சொல்லியிருக்கேன், அதை 1/2 டீஸ்பூன் போடணும். அப்போதைக்கு இந்த பொடி பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் ஆகுது. நம்ம ரெடிமேட் பொடிக்கும் நம்ம வீட்டில் அப்பப்போ பண்ணுறதுக்கும் இந்த மனம் அப்படியே நிற்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அந்த வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த பொடியை நம்மளே செய்கிறோம். வேர்க்கடலை எள்ளு போட்டு பொடி செய்கிறோம், கரம் மசாலா போடுறோம், அதே மாதிரி மிளகுத்தூளி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் ஒரே ஒரு கை வெங்காயம் 3/4 பாகம் வதங்கினா போதும். இதில் அந்த பன்னீர் வறுவல் சாப்பிடும்போது இந்த வெங்காயத்தோடைய திதிப்பு நம்ம வாயில் தட்டுப்படணும். அந்த ஸ்வீட்னஸ் ஆஃப் தி ஆனியன் யூ ஷுட் ஃபீல் இட் ஆக்சுவலாக. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை 3/4 பாகம் வதங்கிட்டோம். நான் சொன்னேன் பன்னீரை இப்போ ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும். அது பன்னீரை சாஃப்ட்னஸ் மெயின்டைன் பண்ணணும், கிறிஸ்மஸுக்கு எடுத்து வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணேன், நான் இப்போது ஃபயரை சிம்மில் வச்சுட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், பன்னீரை போட்டுறேன். இந்த வெங்காயத்தில் பன்னீரை போட்டுறேன். இப்போது உப்பு போட்டுக்கலாம். இதை பன்னீருக்கு தேவையான உறவு உப்பு போட்டோம். கொஞ்சம் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் சொன்னேன் இதை கிறிஸ்மஸை இருக்கக்கூடாது, சாஃப்ட்னஸ் மெயின்டைன் பண்ணணும். உப்பு போடாச்சு, கிறிஸ்மஸ் ஆகாது. இப்போது இதை டாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது கரம் மசாலா பொடி. கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன். ஜாஸ்தி வேண்டாம், உடம்புக்கு நல்லதில்லை. உங்களுக்கு வந்து அந்த ஏன்னா எடுத்துகிட்டு வரும் சாப்பிட்டிங்கன்னா, அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அதாவது என்னென்ன சேர்க்கணுன்றதை நீங்கள் கேட்குறீங்க எனக்கு தெரியுது. எனக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஏலக்காய், லவங்கம், பட்டை, அன்னாசிப்பூ, ஜாதிப்பத்திரி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, ஜாவித்ரி இதெல்லாம் போட்டு வறுத்து எண்ணெய் இல்லாமல் பொடி பண்ணிட்டீங்கன்னா கரம் மசாலா பொடி ரெடி. ஓகே, இப்போது இந்த பன்னீர் சாஃப்ட்னஸாகவே இருக்குது, நல்லா வதக்கிட்டோம். இதில் அடுத்ததாக போடுறது மிளகுத்தூளை தூண மாதிரி போட்டோம். ஒரு டாஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளை சொட்டே பண்ணியார், அதாவது மிக்ஸ் பண்ணி பன்னீரோடு நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை எள்ளு தூண மாதிரி போட்டுருவோம். கோஸ் கிரைண்டிங், ரொம்ப பவுடர் கிடையாது, அதை கொஞ்சம் முழிச்சிட்டு நிற்கணும். இப்போ இதையும் போட்டு ஒரு கரண்டியில் அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் என்னென்ன போட்டோம், வெங்காயத்தை வதக்கணும், பன்னீரை போட்டோம், உப்பு போட்டோம், அதுக்கப்புறமா கரம் மசாலா போட்டோம், மிளகுத்தூளை போட்டோம், வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் எள்ளையும் 1 பாதிமாக அரைச்சி போட்டுட்டோம். இப்போ எல்லா பொடியும் போட்டாச்சு. சூட்லேயே, அதாவது மிதமான சூட்லேயே அந்த பன்னீர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூக்கி இதில் போட்டலாம். உப்பு போட்டுக்கோ, உப்பு போதும். இதை நினச்சி பார்த்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், நான் சொன்னேன் கச்சோரி வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு இட்லி உள்ளே வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும், பூரி உள்ளே வச்சு பொரிச்சா எப்படி இருக்கும். கண்டிப்பாக ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு இந்த பன்னீர் வறுவல். இப்போ அடுப்பு அணைச்சிட்றேன். ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டில் இந்த பன்னீரை போட்டுக்கிறேன். சூப்பர் சாஃப்டாகவே இருக்குது. நான் சொன்னேன் பன்னீரை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும், கிறிஸ்மஸ் வந்துடும். அதனால் பன்னீரை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அப்புறம் மசாலா பொடி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி சாஃப்டாக என்ன மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். இப்போது இந்த அருமையான பன்னீர் வறுவல் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு
சர்வீஸ் பண்ணும்போது சப்பாத்தி கூட, தயிர் சாத்து கூட, அதே மாதிரி தோசையோட, நான் ரொட்டி புலாவோட சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு எஃபெக்ட், அருமையான ஒரு டிஷ்ஷு. ரெண்டு டிஷ் நம்ம பண்ணோம். முதல்ல கத்திரிக்காய் குடமிளகா வறுவல். இந்த வரதுல பார்த்தீங்கன்னா தனியா, சோம்பு, வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம், காஞ்சி மிளகா போட்டு வறுத்து பொடி பண்ணி, ஏங்க வெங்காயத்தை போட்டு சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கி கத்திரிக்காயும் குடமிளகாய் வதக்கி உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக வச்சு, அதுக்கப்புறம் இந்த பொடியை போட்டு மிளகுத்தூள் போட்டு பொடி சூப்பரான கத்திரிக்காய் குடமிளகா வறுவல். ரெண்டாவது டிஷ்ஷு பன்னீர் வறுவல் பண்ணோம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு பன்னீரை போட்டு வதக்கிட்டு அதில் கரம் மசாலாவும் அதே மாதிரி மிளகுத்தூளையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க எள்ளும் வேர்க்கடலை பொடியும் போட்டு 1/10 அரைச்சி வச்சுருக்க பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அட்டகாசமான பன்னீர் வறுவல். இந்த 2 வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் போகும்போது எடுத்து போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு. சாதத்தை மாத்திரம் எடுத்து போனால் இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஒரு புளி சாதத்தோடய, ஒரு தயிர் சாதத்தோடய, ஒரு எலுமிச்சம்பழம் சாதத்தோடய சாப்பிடும்போது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 2 நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கணும் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.